தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றுமே இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை அன்னையின் அன்பு பக்தர்களே, நாம் இன்று பூண்டி மாதா திருத்தல பேராலயத்தினுடைய பங்கு ஆண்டு பெருவிழாவினுடைய 2ஆம் நாள் நவநாளை கொண்டாடுகின்றோம். இன்றைய தினத்திலே மரியா இறை வார்த்தையை நம்பியவர் என்ற மைய கருத்திலே நமக்கு சிந்தனையை வழங்க வந்திருக்கக்கூடியவர் அருட்தந்தை எஸ். ஸ்டீபன் கஸ்பார், பங்கு தந்தை, சின்னாலபட்டி. மரியா இறை வார்த்தையை நம்பியவர். ஆண்டவர் உமக்கு சொன்ன யாவற்றையும் நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று லூக்கா 1:45 வாசிக்கின்றோம். மரியா வாக்காக இருந்த இறைவனை மனிதராக இந்த உலகிற்கு தர காரணமாக இருந்தவர். அந்த அன்னை இறை வார்த்தையை தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனை தன்னுடைய கருவறையில் சுமந்தது முதல் இறுதி கல்லறையில் அடக்கம் செய்தது வரை அவர் தாங்கினார். இந்த இறை வார்த்தைக்கு செவி கொடுத்த அன்னை மரியாள் இன்று உங்களையும் என்னையும் இறை வார்த்தையை நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான அங்கமாக இருந்து வழிநடத்த நமக்கு அதன் வழியாக ஆசியை வழங்க நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆகவே இன்றைய தினத்திலும் நமக்கு நல்லதொரு மரியா இறை வார்த்தையை நம்பியவர் என்ற இறை செய்தியையும் இந்த திரு வழிபாட்டையும் நமக்கு நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அருட்தந்தை அவர்களை அதிபர் தந்தை, பங்கு தந்தை, உதவி அதிபர் தந்தை, ஏனைய அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் பங்கு இறைமக்கள் ஆகிய உங்களுடைய சார்பில் பேரன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். இத்தூய மறை நிகழ்வை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்களை நினைத்து மனம் வருந்தி இறைவனுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு இட்டுச் செல்வாராக. ஆமென். மனத்தோர்க்கு அமைதியாகுக.
அழைக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவனே. மன்றாடுவோமாக. இரக்கமே உருவான இறைவா, தாழ்ந்தோர் வறியோரிடையே மிகச் சிறந்தவரான புனித கன்னி மரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டீர். அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும், மீட்பின் முழு எதிர்நோக்கினை உம்மிலே கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய அன்பு மகனுமான அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 16, இறை வாக்கியங்கள் 22 முதல் 34 வரை. அந்நாள்களில் பிலிப்பு நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்கள் நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அவர்களின் விலங்குகள் கலன்று விழுந்தன. சிறைக்காவலர் விழுந்தெழுந்து சிறைக்கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடி இருப்பார்கள் என எண்ணி வாளை உரித்து தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு,
நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். சிறைக்காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வர சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவரை பவுல், சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோருக்கும் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டி சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்துச் சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே, நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையா என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே, பகைமையும் சுயநலன்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே, பகைமையும் சுயநலன்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. நீதியும் அன்பு நேர்மையும் பொங்கி நிறைந்திடுமே. இயேசுவே என் தேவனே உன் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையா என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 2, இறை வாக்கியங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீ நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவிலுள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவிலே எனக்கு மிகவும் பிரியமான பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் பக்தர்களே, அருமையான இறை நம்பிக்கையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவரின் பெயரால் என்னுடைய இனிய மாலை வணக்கம். குட் ஈவினிங் டு யூ ஆல். குட் ஈவினிங். அருமையான இறை சமூகமே, நம்மிடத்தில் இறை நம்பிக்கை இல்லை என்றால் இந்த அருள் தலத்திலே, இந்த பசிலிக்காவிலே, இந்த மாலை நவநாள் திருப்பலியிலே உங்களுக்கும் எனக்கும் இங்கே வேலையே இல்லை. இந்த பசிலிக்காவினுடைய பாதுகாவலி அருள் நிறைந்த மரியா. இறை தந்தையின் திட்டத்திலே தன்னை முழுமையாக இணைத்து கொண்டவள். பாவப்பட்ட கரைகள் குறைகள் நிறைந்த இந்த மனித சமுதாயத்தை பாவக்கரையிலிருந்து மீட்டெடுக்க தந்தையாம் கடவுள் ஒரு திட்டம் தீட்டினார். தன்னுடைய ஒரே பேரான மகன் இயேசுவை
விண்ணிலிருந்து மண்ணுக்கு அனுப்ப திட்டமிட்டார். அவரும் தந்தையின் திருவுளத்திற்கு ஆகட்டும் என்று சொல்லி தம்மையே அடிமையாக்கி அடிமையின் வடிவெடுத்து சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு அவர் தந்தைக்கு கீழ்ப்படிந்தார். இவ்வாறு விண்ணக தந்தையினுடைய திட்டத்திலே அவரும் தன்னை இணைத்து கொண்டார். அந்த திட்டத்தின்படி தந்தை கடவுள் தன்னுடைய மகன், தன்னுடைய ஒரே மகன் ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுலகிலே மனித குழந்தையாய் பிறக்க வேண்டும் என்று திட்டமிட்டு, அந்த திட்டத்தின்படி ஒரு தாயின் உதரத்திலே அவர் பிறக்க ஒரு தாயை தேடி கப்ரியேல் என்ற வானதூதரை உலகுக்கு அனுப்புகிறார். இந்த கப்ரியேல் தூதருடைய தேடலிலே கண்டெடுக்கப்பட்டவள்தான் நம்முடைய பாதுகாவலி, பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா, நாசரேத்திலே வாழ்ந்த சூசை என்பவருக்கு மன ஒப்பந்தமான இளம் கன்னிப்பெண் மரியா. இறை வார்த்தையை தூதர் கப்ரியேல் வழியாக கேட்டு அவரை மண்ணிலே மகவாக பெற்றெடுக்க தன் ஆகட்டும் என்ற சொல்லால் தந்தையின் திட்டத்திற்கு ஆம் என்று பதில் இருத்தாள். இறை வார்த்தையை முழுமையாக நம்பியவள் நம்முடைய தாய். இறை திட்டத்திலே தன்னை முழுமையாக இணைத்து கொண்டவளும் நம்முடைய தாய். இவ்வாறு வாக்கு மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று யோவான் 1:14 நான் வாசிக்கிறபடி அந்த இறை வார்த்தைக்கு தன் வாழ்வால் பதில் கொடுத்தவள் நம்முடைய பாதுகாவலி, நவநாள் புனிதை, பூலோகம் போற்றும் பூண்டி மாதா. அன்பான இறை சமூகமே, தாயை போற்றுகின்ற பெருமைப்படுத்துகின்ற நாம் பாவ மாசின்றி மீட்பரை பெற்றெடுத்த அன்னை மரியாவை இறைவனின் தாய் என கூறுவதிலே பெருமை கொள்ள வேண்டும். வழக்கமாக தாய்தான் மகனை சிறப்பான விதத்திலே உருவாக்குவாள். இதுதான் நாட்டிலே நடக்கின்ற நடப்பு. ஆனால் அணுக முடியாத ஒளியிலே வாழுகிற இறைவன் தன்னை பெற்றெடுத்த தாயை சிறப்பான விதத்திலே உருவாக்கி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட பெண் ஒரு சாதாரண பெண்மணியாக இருக்கவே முடியாது. தன்னுடைய முழுமையான கீழ்ப்படிதலால் அவள் இறை விருப்பத்திற்கு தன்னை ஓர் அடிமையாக தந்தாள். அவள் இறைவனின் தாயாகிறாள். பிறப்பு நிலை பாவத்திலிருந்து அவள் காக்கப்பட்டு கடவுளின் தாயாக உருமாற்றம் பெறுகிறாள். ஆம், மரியா இறைவனின் தாய் மட்டுமே, அவள் கடவுள் அல்ல. புனிதர்களை விட அன்னை மரியாள் அதிமிக வணக்கத்துக்குரியவள். அது மட்டும்தான். இறைவனின் தாயாக இருப்பதால் இறைவனிடம் நமக்காக அவள் பரிந்து பேசுகிறவளாய் இருக்கிறாள். நமக்கெல்லாம் தாயாக, அன்னையாம் திரு அவைக்கும் தாயாக, கல்வாரியிலே தன்னுடைய இன்னுயிரை தந்தையின் கரத்திலே ஒப்பு கொடுக்கின்ற அந்த நேரத்திற்கு முன்பாக தம் சீடனான, தன்னை அன்பு செய்த சீடனான யோவானை அழைத்து, யோவானே இதோ உன் தாய் என்று சொல்லி இயேசுவால் நமக்கெல்லாம் தாயாக தரப்பட்டவள்தான் இந்த பசிலிக்காவின் பாதுகாவலி, பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா. பாவ மாசின்றி பிறந்த நம் தாயை இந்த மண்ணானது விழுங்கி விடாமல் இருக்க ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணுக்கு இந்த அன்னை எடுத்து கொள்ளப்பட்டாள்.
என்ற விசுவாச கோட்பாட்டை 1/11/1950 அன்னாள் திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் கோட்பாடாக அறிவித்தார். இறை வார்த்தையை நம்பி இறை திட்டத்திற்குள் தன்னை இணைத்து கொண்ட மரியாவிற்கு இறைவன் கொடுத்த பரிசே ஆன்மாவோடும் உடலோடும் எடுத்து கொள்ளப்பட்ட நிகழ்வாகும். பாவத்தின் விளைவு அன்புக்குரியவர்களே மரணம். இது நாம் யாவரும் அறிந்த உண்மை. நம் அன்னை பாவ மாசின்றி பிறந்தவள். எனவே அவளுக்கு மரணம் என்பது இல்லை. இந்த மண்ணுலக வாழ்வு முடிந்ததுமே தன்னுடைய பயணத்தின் முடிவிலே அவள் விண்ணுக்கு எடுத்து கொள்ளப்பட்டாள். இதுதான் நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இதைத்தான் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் அன்னையின் விண்ணேற்பு விழாவாக திரு அவையோடு இணைந்து நாம் கொண்டாடுகிறோம். நம் அன்னை மரியா இன்றைய சிந்தனைக்கு தரப்பட்டிருப்பது இறை வார்த்தையை நம்பியவர். பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூலிலே நாம் பார்க்கிறோம், அங்கே வருகிற ஆபிரகாம் இறை வார்த்தையை நம்பினார். நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். அவரைப் போலவே புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய தாய் மரியா இறை வார்த்தையை முழுமையாக நம்பி நம்பிக்கையின் அன்னை என்று திரு அவையாலே அழைக்கப்படுகிறாள். இறை வார்த்தையானவருக்கு தன்னுடைய கருப்பையிலே இடம் தந்து 9 மாதங்கள் அவரை சுமந்து பெற்றெடுத்து வார்த்தை மனு உருவானார் என்ற இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக்கி அவள் நம்பிக்கையின் தாயானாள். இந்த நம் தாய் வார்த்தையான தன் மகனை நம்பினாள். நம்பிக்கையோடு தன் மகனிடம் கானாவூர் திருமணத்திலே பங்கு பெற்ற வேளையிலே இன்று நான் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே வருகின்ற இறை வார்த்தையை நாம் சிந்திப்போம். திருமண விழாவிலே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. ரசம் தீர்ந்து விட்டதை திருமணம் நடத்துகிற தலைவன் அறியவில்லை, பரிமாறுகிற பணியாளர்கள் அறியவில்லை. ஆனால் நம் அன்னை அறிந்தாள். ஆனால் இந்த தலைவனுக்கு இழுக்கு உண்டாகுமே, வன் சொல்லால் வசைபாடப்படுவாரே என்றெல்லாம் எண்ணி தன்னுடைய அன்பு மகனிடத்திலே பரிந்து பேசுகிறாள். மகனே, ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லுகிறாள். ஆண்டவர் இயேசு உடனே நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லலை. அம்மா, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னார். அன்னை மரியாள் நம்பிக்கையோடு அந்த திருமண வீட்டிலே பணியாட்களாக இருந்தவர்களிடம் அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னாள். அந்த கானாவூர் திருமணத்திலே அற்புதம் நிகழ்ந்தது, அதிசயம் நிகழ்ந்தது. அன்னை மரியாளுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. அற்புதத்தை, அதிசயத்தை இயேசு அங்கே நிறைவேற்றி கொடுக்கிறார். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி அற்புதத்தை அந்த திருமண வீட்டிலே நிறைவேற்றி கொடுக்கிறார். ஆம் அன்பானவர்களே, இறை வார்த்தையை நம்பிய நம் அன்னையின் வழியாக, நம் பாதுகாவலின் வழியாக நாம் எதை எதை கேட்கிறோமோ, நம்பிக்கையோடு கேட்கிறோமோ, தன் மகனிடத்திலே இந்த அன்னை பரிந்து பேசி நமக்கு நலங்களையும் வளங்களையும் வரங்களையும் நன்மைத்தனங்களையும் கொடையாக பெற்றுக் கொடுப்பவள் நம்முடைய அன்னை. அன்புக்குரியவர்களே, அன்னையினிடத்திலே நம்பிக்கையோடு ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே அன்னை அதிசயத்தை தன் மகன் வழியாக செய்தாள்
என்பதை உங்கள் முன்பாக நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, நான் இங்கே வந்த பொழுது அதிபர் தந்தை என்னை பார்த்து கேட்டார், சாமி உங்களுக்கு என்ன வயசு இருக்கும், ஒரு 50 இருக்குமான்னாரு. இல்லை சாமி, எனக்கு 70 ரன்னிங், 70 வயது நடக்கிறது என்றேன். 1981ஆம் ஆண்டு நான் திருச்சி மறைமாவட்டத்திற்காக குருவாக அன்றைய நாள் ஆயர் தாமஸ் பெர்னாண்டோ டிடி அவர்களால் ஜூன் மாதம் 29ஆம் நாள் குருவாக அபிஷேகம் பண்ணப்பட்டேன். என்னுடைய வகுப்பு தோழர்கள் இந்த கும்பகோணம் மறை மாவட்டத்திலே 2 இருக்கிறார்கள். ஒருவர் அருட்தந்தை சூசை மாணிக்கம், ஊஞ்சல் மாதா சென்னையிலே, அங்கே அவர் பொறுப்பாளராக இருக்கிறார். இன்னொருவர் அருட்தந்தை பீட்டர் முடியப்பன், அவர் அமெரிக்காவிலே குருவாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நான் குரு மாணவனாக பயின்று கொண்டிருக்கிற பொழுது 2ஆம் ஆண்டை முடித்துவிட்டு விடுமுறைக்காக திண்டுக்கல் மறை மாவட்டத்திலே உள்ள கொசவப்பட்டி பங்கிற்கு போனேன். இதே நாளில் 1980 மே மாதம் 7ஆம் நாள், 79 மே மாதம் 7ஆம் நாள் எனக்கு ஒரு கடிதம் ஆயரிடமிருந்து வந்தது. 2ஆம் ஆண்டை முடித்து நான் ஜூன் மாதம் 3ஆம் ஆண்டு இறையியலுக்கு செல்ல வேண்டும். ஆனால் அன்பானவர்களே, எனக்கு ஆயர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் என்னுடைய செமினரி ரெக்டர் மூலமாக. என்ன கடிதம் என்றால், டியர் பிரதர் கஸ்பார், யூ ஆர் நோ மோர் எ செமினேரியன் பிலாங்கிங் டு த டயசிஸ் ஆஃப் ட்ரிச்சி டியூ டு யுவர் chronic disease and report given by the seminary authority. You are no more a seminarian. Hope you will take it in a good spirit. என்று என்னை குருமடத்திலிருந்து விலக்கிய கடிதத்தை நான் பெற்றேன். திண்டுக்கல் வளனார் பேராலயத்திலே அன்னை மரியாளின் படத்தின் முன்பாக அமர்ந்து ஜெபித்தேன். நன்றாக ஜெபித்தேன். இறுதியிலே ஒரு பிட் பேப்பரில் என்னுடைய விரல் நுனியிலே ரத்தம் எடுத்து ஒரு ஊக்காலே ஒரு பெட்டிஷன் எழுதி போட்டேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, 81 ஆகஸ்ட் மாதம் நான் உதவி தந்தையாக அங்கு பணியாற்றிய பொழுது நவநாள் பெட்டியிலே உள்ள விண்ணப்பங்களை எல்லாம் எடுத்தேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் எழுதி போட்ட அந்த பிட், இரத்தத்திலே நான் எழுதி போட்ட அந்த பெட்டிஷனை நானே எடுத்து வாசித்தேன். கொஞ்ச நாள் வச்சிருந்தேன். ஆனால் இது தப்பான ஒரு பறைசாற்றல் ஆகிவிடும் என்று அதை நான் கிழித்து போட்டு விட்டேன். இன்றைக்கு போலியாக இருந்தால் அதை நான் ஃப்ரேம் பண்ணி என்னுடைய வீட்டில் தொங்க விட்டுருப்பேன். அன்புக்குரியவர்களே, என்னுடைய மன்றாட்டு என்ன என்றால், அன்பு தாயே, உன்னுடைய அன்பு மகன் என்னை அழைத்தார். 1968 இதோ நான் வருகிறேன் என்று அவருடைய அழைப்பிற்கு ஆகட்டும் என்று வந்தேன். இன்று எனக்கு ஒரு சிறிய தடை. இந்த தடையினால் நான் என்னுடைய குருத்துவ வாழ்வை தொடர முடியாது நிற்கிறேன். இது உம் அன்பு மகனுடைய விருப்பம் என்றால் நான் வெளியே செல்லுகிறேன். அவருடைய விருப்பம் இல்லை என்றால் நான் மீண்டும் குருவானவராக வேண்டும். இதுதான் என்னுடைய பெட்டிஷன் என்று அந்த பெட்டிஷனை எழுதி போட்டேன். அன்புக்குரியவர்களே, மே மாதம் 31ஆம் தேதி எனக்கே தெரியாது, என்னுடைய பங்குத்தந்தை என்னுடைய பிறந்த மண்ணான மலையடிப்பட்டியினுடைய அருகிலே உள்ள ராயன்பட்டியிலே ஒரு ஆலயத்தை புனிதப்படுத்த வருகிறார். அவரை நான் சந்திக்கிறேன் அழுத கண்களோடு. ஆயர் என்னிடத்தில் சொன்னார், தட்டி கொடுத்தார், கவலைப்படாதடா, யூ கோ டு த செமினரி ஃபார் 3rd இயர் ஆன் த 6th of June என்று சொன்னார். அப்படியாக நான் மீண்டும் குருமடத்திற்குள்ளே நுழைந்தேன். குருவாகி இன்று 43வது ஆண்டை கடக்கப் போகிறேன். அன்புக்குரியவர்களே, கடவுள் நிலைத்தால் எல்லாம் நடக்கும். அது நடக்க வைக்க நமக்கு பரிந்துரைப்பவளாக
கடவுளால் தரப்பட்ட அவருடைய அன்னையை நீங்களும் நானும் நம்ப வேண்டும். நம்பிக்கையோடு இந்த அன்னையை நோக்கி நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை அந்த நம்பிக்கை நிறைந்த மரியா, நம்பிக்கையின் தாய், உனக்காக எனக்காக பரிந்து பேசி வரங்களை நலங்களை பெற்றுக் கொடுப்பாள் என்பது என் அசைக்க முடியாத நம்பிக்கை. இதை நான் அன்னையிடமிருந்து பெற்ற கொடை. அன்னை வழியாக ஆண்டவர் என் வாழ்விலே ஆற்றிய ஒரு அதிசயம், அற்புதம் என்பதை நான் உங்கள் முன்பாக இந்த பலிபீடத்திலே பதிவு செய்கிறேன். ஆம் அன்புக்குரியவர்களே, பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா இவள் நம்பிக்கையின் தாய், நம்பி வந்தவர்களை அரவணைக்கின்ற தாய். கேட்ட வரங்களை எல்லாம், நம்பிக்கையோடு கேட்ட வரங்களை எல்லாம் தன் மகனிடத்திலே பரிந்து பேசி அன்று கானாவூர் திருமணத்திலே நடந்த அற்புதங்களை அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றி கொடுக்கிறாள் என்பதற்கு உதாரண புருஷனாக நான் உங்கள் முன்பாக நிற்கிறேன். மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ். அன்பானவர்களே, நம்முடைய மன்றாட்டுக்களை ஒவ்வொன்றாக ஏறெடுப்போம். அனைவரும் எழுந்து நின்று பதில் இருப்போம். வார்த்தை மனித உருவான எம் இறைவா, எம் தாயாம் திரு அவையின் உம் அன்பு பணியாளர்கள் அனைவரும் உம் முப்பெரும் பணிகளை உம் வார்த்தையாலும் வாழ்வாலும் அன்னை மரியாவை உடனிருப்பாக கொண்டு உம் அன்பு பணியை சிறப்பிக்க செய்ய வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். நல்லவரே எம் இறைவா, நல்ல மழை, நல்ல விளைச்சல், இயற்கை வளங்கள் பாதுகாப்பு, உயிரினங்கள் பாதுகாப்பு, நல்ல தொழில் வளம், குடும்ப சமாதானம், நோயற்ற வாழ்வு, வேலை வாய்ப்பு, திருமணவரம், குழந்தை பாக்கியம் ஆகிய ஆசிரை எங்களுக்கு பொழிந்திட வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். வல்லவரே எம் இறைவா, இறையன்னை பூண்டி மாதாவின் ஆண்டு திருவிழா 2ஆம் நாள் நவநாளை இன்று சிறப்பிக்கும் திண்டிவனம், கடலூர், பெரம்பலூர் ஆகிய பகுதிகளில் வாழும் பூண்டி மாதாவின் பக்தர்களையும் இத்திருப்பலியில் ஜெபிக்கும் அனைவரையும் அன்னை மரியாவின் வழியில் இறை வார்த்தையை நம்பி அதை வாழ்வாக்கிட வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். கருணையே உருவான எம் இறைவா, பூண்டி மாதா திருத்தல பேராலய வளர்ச்சி பணிகள் அனைத்தும் அன்னை மரியாவின் பரிந்துரையாலும் வழி நடத்துதலாலும் சிறப்பாக நடைபெற்றிட வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாடுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, வார்த்தையான உம்மை இந்த மண்ணுலகிற்கு மனிதனாக ஈன்றெடுத்து தந்த அன்னையினுடைய இந்த பசிலிக்காவின் பெருவிழா நவநாளின் 2வது நாளிலே உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு உமது பாதத்திலே வைத்த விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும். ஏற்ற வேளையிலே இவற்றை நிறைவேற்றி கொடுத்து உம்முடைய உடனிருப்பால் எங்களை வழிநடத்தும் வாழ வையும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். வாழ்வை பலியாய் மாற்ற
மலர்ந்திட உயிர் தருவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த மாபெரும் பலி நம் தந்தை கடவுளுக்கு ஏற்றதாய் அமையும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றி நீ காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டி நிற்கிறோம். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறுகின்ற நாங்கள் எங்கள் பாதுகாவலியான பூண்டி புதுமை அன்னையின் எடுத்துக்காட்டை நாங்கள் எல்லோரும் பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெற வரம் தாரும். எங்கள் ஆண்டவரான அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்களுமை வியப்புக்குரியவரன் அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவின் நவநாளிலே இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்மடியாளின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் ஓம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு நீர் அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். ஆகவே தூதர்கள், புனிதர்கள், வான தூதர்களோடு நாங்களும் ஒன்றாய் இணைந்து உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு தந்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு தந்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் இந்த மாலை பொழுதிலே மக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை நீர் தேர்ந்து கொண்டீர். நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு பெறுகிற நாங்கள் எல்லோரும் உம்முடைய தூய ஆவியானவரால் ஒரே குடும்பமாய் உம்மில் கட்டி எழுப்பப்பட உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்திரலாம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளோம். சிறப்பாக இந்த நவநாட்களில் பங்கு பெறுகின்ற அனைத்து பக்தர்களையும் நிறைவாக அன்னை வழியாக ஆசீர்வதிக்கவும், சிறப்பாக திண்டிவனம், கடலூர், பெரம்பலூர் ஆகிய பகுதிகளில் வாழும் பூண்டி மாதா பக்தர்களை இறைவன் பூண்டி மாதா வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்கவும் மன்றாடுகின்றோம். இப்பேராலயத்துக்கு உதவி செய்கின்ற அனைத்து நன்கொடையாளர்கள் உறுப்பினர்களையும், இந்த பேராலயத்துக்கு பணி செய்கின்ற அனைத்து பணியாளர்களையும் அன்னை வழியாக நிறைய ஆசிரை பெற்று அவர்கள் என்றும் சாட்சிகளாயிருக்க மை மன்றாடுகின்றோம். எங்களுக்காக ஜெபம் என்று சொன்ன ஒவ்வொருவரையும் நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோம் வாக்கு கொடுத்தோம் அவர்களையும் ஆண்டவரே, நடந்து கொண்டிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலிலே ஒற்றுமை, சமாதானத்தை, உண்மையான வளர்ச்சி விரும்பிய தலைவர்களை ஆண்டவரை நீ தெரிவு செய்து கொடுப்பதற்கு நன்றியாகவும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்து ஏத்து வரமருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் தந்தருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதுமே விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமுடன் வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கிற பேரின்பத்திற்காய் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மறு வருகைக்காய் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு அன்று மொழிந்தீரே. இன்று எங்கள் பாவங்களை நீர் பாராமல் உமது இத்திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உம்முடைய திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் நம்பிக்கையையும் தந்து வழிநடத்தி காப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு தரும் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, அருகில் இருப்பவரை பார்த்து ஆண்டவர் கொடுக்கும் அமைதியை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு, என்னை நோக்கி கூப்பிடுகிறவனை நான் ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறேன் என்று சொன்ன தெய்வம். என்னில் நம்பிக்கை கொள்கிறவன் என்னிலும் மேலான காரியங்களை செய்வான் என்று சொன்ன தெய்வம் அவர் தரும் இத்திரு விருந்திலே பங்கெடுக்க நம் எல்லோரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். அவருடைய அழைப்பை பெற்று வந்த நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நமக்கு புது வாழ்வை இன்று தருவதாக. ஆமென். இப்பொழுது வழங்கப்படுகிற திவ்ய நற்கருணையை தகுந்த தயாரிப்போடு இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் வாங்கவும். தகுந்த தயாரிப்போடு இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இப்பொழுது வழங்கக்கூடிய நற்கருணையை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இறையடியார் லூர்து சேவியர் சபரிராயன் அவர்கள் புனிதர் பட்டம் பெற மன்றாட்டு நாம் எல்லோரும் சேர்ந்து பக்தியாக சொல்ல பின்தொடர்ந்து சொல்வோம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம். உமது பேரிரக்கத்தை மக்களுக்கு சிறப்பாக வெளிப்படுத்த நீர் இறையடியார் லூர்து சேவியர் சபரிராயனை தேர்ந்தெடுத்தீர். இவர் வழியாக உமது பராமரிப்பை எண்ணற்ற மக்கள் சுவைக்க அருள் புரிந்தீர். வாழ்நாள் முழுவதும் மனிதமும் புனிதமும் கமழும் இறையடியாராக வாழ்ந்த இவரை தாயாம் திருச்சபை விரைவில் புனித நிலைக்கு உயர்த்த அருள் புரியும். இவரது பரிந்துரைக்கு கனிவாய் செவிசாய்த்து நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடம் கேட்கும் வரங்களை எங்களுக்கு தந்தரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பூலோக போற்றும் பூண்டி புதுமை தாயின் அன்பு பிள்ளைகளே, நமது பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை தாயுடைய திருத்தலத்திற்கு உங்கள் அனைவரையும்
பேரன்போடு வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நமது புலகம் போற்றும் பூண்டி புதுமை தாயோடைய ஆண்டு பெருவிழாவை நாம் மிகவும் சிறப்போடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதன் நிகழ்வாக இன்று 2ஆம் நவநாளை மரியா இறைவார்த்தை நம்பியவர் என்ற தலைப்பிலே நமக்கு மிகவும் சிறந்த ஒரு மறையுரையை ஆற்றியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை நடந்த அன்னையுடைய பரிந்துரையால் அவர் இன்று ஒரு அருள் தந்தையாக அவர் இருந்து பல மக்களை அன்னையின் பாதைக்கு கொண்டு வர நல்லதொரு கருவியாக இறைவனை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதையும், அன்னை எப்படி இறைவார்த்தை நம்பி அதை வாழ்வாக்கினார் என்பதை பற்றி மிக அழகாக நமக்கு மறைவுரை மூலமாக எடுத்து கூறியிருக்கிறார். மேலுமாக இதன் அவனால் திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு இறையாசம் கொடுத்திருக்கிற தந்தை அருள் தந்தை எஸ். ஸ்டீஃபன் கஸ்பார் சின்னாலப்பட்டி பங்கு தந்தை அவர்களுக்கு நமது பங்கு தந்தையுடைய பெயராலும், உதவி அதிபர் தந்தை ஏனைய இங்கு இருக்கிற அருள் தந்தையுடைய பெயராலும், அருள் சகோதரிகள் பெயராலும், பங்கு இறைமக்கள் சார்பாகவும், இங்கே இருக்கிற நம் ஒவ்வொருடைய சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த நமது ஆன்மீக தந்தை அருளானந்தம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இரண்டாம் நவநாளாகிய இன்று சிறப்பித்த திண்டிவனம், கடலூர், பெரம்பலூர் அன்னையின் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான நன்றியையும், அன்னை வழியாக இன்னும் பல அருள் வரங்களை பெற்று அனைத்து அன்பு பிள்ளைகளுடைய வாழ்வு வளம் பெற தொடர்ந்து மன்றாடுவோம். சிறப்பித்த அனைத்து இறை மக்களுக்கும் இங்கிருக்கும் ஒவ்வொருடைய பெயராலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாளை 3ஆம் நவநாளை மரியா இறை வேண்டலின் முன்மாதிரி என்ற தலைப்பிலே நமக்கு மறைவுரை ஆற்றி திருப்பலி நிறைவேற்றி இறையாசிரை கொடுக்க இருப்பவர் அருள் தந்தை லூயிஸ் பிரிட்டோ, இயக்குனர் மற்றும் செயலர் கலை காவேரி, திருச்சியை சார்ந்த அருள் தந்தை. அருமையான அதிபர் தந்தை அவர்களே, பங்கு தந்தையர்களே, என்னோடு இணைந்து கூட்டு திருப்பலியிலே பங்கெடுத்த அருள் பணியாளர்களே, அருமையான அன்னையினுடைய பக்தர்களே, அருட் சகோதரிகளே, இந்த ஒரு வாய்ப்பை உங்களோடு இணைந்து இந்த பங்கு பெருவிழாவின் 2வது நாளிலே இந்த திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்ற உங்களோடு இணைந்து ஜெபிக்க எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்புக்கு ஆண்டவருக்கு நன்றி. அடுத்தபடியாக அதிபர் தந்தை அவர்களுக்கு என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை காணிக்கையாக்குகிறேன். அன்புக்குரியவர்களே, நான் திருத்தொண்டராக புனித சின்னப்பர் குருத்துவ கல்லூரியிலே 80-81 திருத்தொண்டராக இருந்த பொழுது இங்கே தந்தை ராயப்பர் அவர்கள் பங்கு தந்தையாக இருந்த பொழுது நான் 3 மாதங்கள் சனி ஞாயிறு மறையுரை ஆற்றுவதற்காக வந்தேன். அதன் பிறகு இடையிடையே திருத்தலத்திற்கு வருகிற பொழுது திருப்பலி நிறைவேற்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எங்களுடைய மறை மாவட்டத்திலிருந்து 2 முறை தியான இல்லத்திலே தியானத்திற்கு வந்த பொழுதும் கடைசி நாள் இந்த பசிலிக்காவிலே பலி ஒப்பு கொடுக்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த நாளில் கிடைத்த வாய்ப்புக்கு இறைவனுக்கு நன்றி, அதிபர் தந்தை அவர்களுக்கும் நன்றி. எழுந்து நிற்போம், இறைவனுக்கு நன்றி சொல்வோம். எங்கள் அன்பான ஆண்டவரே, உமது திரு அவையில் அருள் அடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்த உம்முடைய அடியாளாகிய பூண்டி புதுமை மாதா ஏற்கனவே அவர் கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை
அத்திரு அவை நற்செய்தியின் பாதையிலே ஆவலுடன் செல்ல அருள் தாரும். எங்கள் ஆண்டவரானதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் அன்னை மரியாளைப் போல இறை வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. புதுமை மாதா, சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. பூண்டி புதுமை மாதா, சத்திய தேவதாயே, நின் மக்கள் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். பூண்டி புதுமை மாதா, சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
அங்கேருந்து இங்கே வந்து 53 சொன்னால் பூண்டி மாதா சும்மா வருவாங்களா? மனைவி கேட்டார், என்னாச்சு? 53 சொன்னேன். தண்ணியா தெரியுமா? புக்கையும் பொண்ணு இருக்கிறப்போ பையா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெரும் மகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக. ஆண்டவரே, உமது அன்னையின் திரு உருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசிர்வதியும். இது பவனி வரும் இடமெங்கும் இறை ஆற்றல் செயல்படுவதாக. உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். தஞ்சமே மதுரமே வாழ்க. பரதேசிகளாயிருக்கின்ற நாங்கள் ஏவியன் மக்கள் மெய்பாட்டு கூப்பிடுகிறோம். பீடமாயிருக்க ஏற்கனவே நியமித்தருளி நீரே. அந்த திவ்ய தாய் நினைத்து மகிழ்கின்ற நாங்கள் அவளுடைய இறக்கமுள்ள மன்றாட்டினாலே உலகின் தொடக்கத்தில் பீடு சிறுவர்கள், அதன் பின் கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவரே கிறிஸ்துவை நம்புகிறேன். அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்திலே 3ஆம் நாள் மனிதோடு வைத்திருந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தவனது அவையாகிய கடவுளின் வழக்கப்பட்டு வைத்திருக்கின்றார். அவரிடத்திலிருந்து ஜீவியில் வாழ்வோர் பகழ்வார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிற்கு நம்புகிறேன். கோயிலின் தொடர்பை நம்புகின்றேன். இறைவாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெருக. மது ஆட்சி வருக. மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே உமது இறக்கம் யாருக்கு அறிவிக்கிறதோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோம். இறைவா, உடைய மக்கள் தங்கள் பாதுகாவலியான பூண்டி புதுமை அன்னையினுடைய விழாவை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை அர்ச்சித்து புனிதப்படுத்த உண்மை இறைஞ்சுகிறோம். இந்த கொடியானது உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகத்தை நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவ நாட்களில் இந்த கொடியை காண்போர் அனைவரும் எம் பாதுகாவலியான பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
விண்ணக மண்ணக அரசியே பூண்டி புதுமை தாயே எண்ணிட இயலாத எண்ணில்லா வரங்களை தன்னகம் கொண்ட தன்னிகரில்லா தாயே பார்ப்புகழடைய பட்டொளி வீசி உன் திருக்கொடிவானில் பறக்குதம்மா உன் திருமுகம் சுடராய் ஒளிருதம்மா உன் திருமுகம் சுடராய் ஒளிருதம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.